ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஞ்சல் பிளேஸ் ரிலாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெல்த்தியான கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது சோளம் கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். இந்த சோளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளம் கிடையாது, வெள்ளைச்சோளம். கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அந்த வெள்ளைச்சோளத்தை நம்ம பேனில் லைட்டாக வறுத்துக்கலாம். வறுத்துட்டு அது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் இதே போல் பவுட்ரு பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நாம் பாகு தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது வெல்லம் ஒரு 150 கிராம் வெல்லத்தை பொடி பண்ணி அதை கரைச்சி எடுத்துகிட்டு அதை திரும்ப கடாயில் சேர்த்துட்டு, ஏன்னா தூசி எதுவும் இருக்கும், அதனால் இருத்து அதை சேர்த்துட்டு, அது கூடவே ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு, நம்ம பாகு பதெல்லாம் இதுக்கு தேவையில்லை. அந்த வெல்லம் கரைஞ்ச தண்ணி கூடயே நம்ம எடுத்து வச்சதான இந்த சோள மாவை நம்ம இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம இது கிளறி விட்டு எல்லாம் தண்ணிலாம் வற்றினதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டையாக வேக வச்சு எடுக்க போகிறோம். ஸோ நம்மளுக்கு இது அதனால் பாகுபதம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நல்லா கிளறியாச்சு. சோளத்தில் அதிகப்படியான சத்துக்கள் இருக்குது. அந்த மக்காச்சோளத்தை விட இந்த சோளத்தில் அதிக சத்து இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டும் செமையாக இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போது அந்த பாகு தண்ணி எல்லாமே ஒரு நல்லா வத்திருச்சு. இன்னுமே நம்மளுக்கு நல்லா வற்றி மாவு பாத்திரத்தில் ஒட்டாதபடி நல்லா திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுறலாம். அடுப்பை மீடியம்லேயே வச்சுக்கலாம். இப்போது பாருங்கள், கொஞ்சம் தண்ணி வற்றி வந்திருக்கு. இப்போ நாம் இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நெய் சேர்க்க போகிறோம். நான் ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கிளறி விட்டுடலாம். கிளறி விட்டுட்டு நாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை ஆற விட்டுடலாம். பாருங்கள், நெய் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டலாம். அது ரொம்ப ஹெல்த்தி, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுக்கலாம். நான் ஸ்நாக்ஸுக்காக கொழுக்கட்டை மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சட்டியில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் தேங்காய் பூ மட்டும் போட்டு சேர்த்துட்டு நல்லா இட்லி பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் வேக வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சுவையான சோள கொழுக்கட்டை தயாராகிடும். இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப ஹெல்த்தி கூட. நீங்கள் பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் ஜீரணம் ஆகாது. அதனால் இதை மார்னிங் செஞ்சு கொடுக்கலாம், ஈவினிங் செஞ்சு கொடுக்காம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.